சிட்னியின் சாலைகளுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐக்கியா விலாக். ஐக்கியா ஒரு ஸ்வீடிஷ் பேஸ்ட் கம்பெனி. இவங்க ஃபர்னிச்சர், கிச்சன் அப்ளையன்சஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. 1943ல ஆரம்பிச்ச இவங்க உலகம் முழுக்க இவங்களோட பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது சிட்னில இருக்க ஐக்கியா. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்டர் ஆனதும் நம்ம இந்த சோஃபா செக்ஷன்ஸ்குள்ள தான் வருவோம். இங்கே நிறைய டைப் ஆஃப் சோஃபாஸ், லான்ஜஸ், லான் சேர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நாங்க இன்னைக்கு கபோர்ட் வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். ஆனா நீங்க இந்த எல்லா செக்ஷன்ஸையும் தாண்டி தான் நீங்க கபோர்ட் இருக்க செக்ஷனுக்கு முடியும். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கபோர்ட் பார்க்க போலாம். என்னடா இது பேசிக்கிட்டே இவ வேற யார் வீட்டுக்கோ போயிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஐக்கியால இந்த மாதிரி தனித்தனி ரூம் செட்டப்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ தட் நீங்க போய் அங்க உட்காந்து ரியல் டைம்ல அந்த ரூம் எப்படி இருக்கும்ன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பர்சனலி எனக்கு இந்த லிவிங் ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அங்க இருக்க சேர்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஐக்கியால எனக்கு இந்த 2 விஷயம் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு, நீங்க அங்க பிளாங்க் மைண்டோட போலாம். ஈவன் நீங்க ஒரு புது வீட்டுக்கு போறீங்க அண்ட் எப்படி செட் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா கூட, நீங்க ஒரு இன்டீரியர் டிசைனரை தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. இவங்க வச்சிருக்க வீடு செட்டப்ஸா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். என்னென்ன பொருள் வாங்கணும், உங்க வீட்டுக்கு எந்த மாரி பொருள் வாங்கணும், எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். இப்போ நம்ம கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாக்குள்ள தான் என்டர் ஆயிருக்கோம். இங்க வெரைட்டி ஆஃப் டைனிங் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் அழகான செட்டப்பும் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான செட்டப் பிடிச்சிருக்கோ, நீங்க அந்த டைனிங் டேபிள் அண்ட் அந்த செட்டப்போட சேர்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிரலாம். நாட் ஜஸ்ட் டைனிங் டேபிள்ங்க, நீங்க ஒரு என்டையர் கிச்சனையே வாங்கலாம். நம்ம இந்த மாடுலர் கிச்சன்லாம் ஆள் வச்சு பண்றோம் இல்லையா? அதுக்கு பதில் இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வீட்டுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு கிச்சனை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க குட்டி கிச்சன் தான் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்ல பெரிய கிச்சன் ஆசைப்படுறீங்கனாலும் சரி, எல்லா வகையான டேஸ்ட் அண்ட் நீட்ஸ்க்கும் தகுந்த மாதிரி இங்க உங்களுக்கு கிச்சன்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு இங்க இருக்க எல்லா கிச்சனுமே பிடிச்சிருந்தது. அது சின்ன கிச்சனா இருந்தாலும் சரி, பெரிய கிச்சனா இருந்தாலும் சரி. எல்லா கிச்சனையுமே அழகா டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இங்க இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே, நீங்க எந்த கிச்சனை செலக்ட் பண்ணாலும் அத உங்க வீட்டு மெஷர்மென்ட்டுக்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த கிச்சன்ல நீங்க பார்த்துட்டு இருக்க லைட்ஸ், ஸ்டவ், கிளாஸ் எல்லாத்துக்குமே பிரைஸ் டேக் இருக்கும். நீங்க அந்த பிரைஸ் டேக்ல இருக்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க அங்க போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஒரு கியூரியாசிட்டில இந்த ட்ராவ திறந்து பார்த்தேன். இதுக்குள்ள கூட ஃபுல் ஸ்டஃப் வச்சிருக்காங்க. வாங்க உங்களுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் கிச்சன் காட்டுறேன். எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன கிச்சன் ஸ்பேஸா இருந்தா கூட, அதோடைய டிசைன்ல அத அழகா எலிவேட் பண்ணலான்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்க இருக்க கட்டிங் போர்ட், பிராஸ் யுட்டென்சில்ஸ், சிம்னி, அவன் எல்லாமே இஸ் ஃபார் சேல். அப்படியே ஸ்டவ் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இருக்க ஏரியாவை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போனது ஆஃபீஸ் செட்டப் ஏரியா தான். இங்கேயுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஆஃபீஸ் செட்டப்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கம்ப்யூட்டரில் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோம் ஆஃபீஸ் ஆர் ரியல் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே இங்கே ஃபர்னிச்சர் இருக்குது. இங்கே தனியாக ஒரு டோர் இருந்தது. சரி அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனால், ஒரு ஐசோலேட்டட் காமான ஒரு ஆஃபீஸ் செட்டப் ஏரியா தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்படியே இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போன செக்ஷன் பெட்டிங் ஏரியா. இங்கே பெட், காட், குல்ட் அண்ட் பில்லோஸ் எல்லாமே விற்கிறாங்க. நான் உங்களுக்கு இனிஷியலாக எனக்கு ஐக்கியாவில் 2 விஷயம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு விஷயம் என்ன நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ 2வது விஷயம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் இங்கே இருக்க எந்த ஃபர்னிச்சர்லேயும் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு பெட்டு வாங்க போகிறீங்கன்னா அந்த பெட்டில் எவ்வளோ நேரம் வேணாலும் படுத்து பார்க்கலாம். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் வாங்கினா போதும். நம்மளை சுற்றி எந்த ஸ்டாஃப்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஷையாக ஃபீல் பண்ணோன்ற அவசியமும் இருக்காது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கிக்கலாம். இல்லை வாங்க வேணாம்னு டிசைட் பண்ணாலும் நம்மளை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. வாவ்! இந்த கார்னர் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். கிச்சன் மாதிரியே தாங்க பெட்ரூம்ஸ்லேயும் நிறைய செட்டப்ஸ் இருந்தது. எல்லாரோடைய டேஸ்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே பெட்ரூம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே நாங்கள் வாங்க வந்த கபோர்டையும் சூஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததுலேயே எந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு ஸ்கூல் கிட்டோட பெட்ரூம். இந்த பெட்ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாத் ஏரியா செட்டப். இதுலேயும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. காம்பேக்ட் ஆர் லக்ஸூரியஸ் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணாலும் அதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் சும்மா டிஸ்பிளே மாதிரி இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு துணியை மாட்டி வச்சுருக்காங்க. சைடில் லூஃபாஸ்லாம் தொங்க விட்டுருக்காங்க. டவல் போட்டு வச்சுருக்காங்க. கீழெல்லாம் வந்து பக்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது கிட்ஸ் பெட்ரூம் செக்ஷன்.
இங்கே டாட்லர்ஸ்க்கு கிரிப்ஸ் அண்ட் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கான பெட்ரூம்ஸ் எல்லாமே அழகாக டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. கிட்ஸ் அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பெட்ரூமில் விளையாடி பார்த்து வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி ஃபர்னிச்சர்ஸ் இருந்தது. குட்டி சேர், குட்டி டேபிள், டாய்ஸ் அண்ட் குழந்தைங்க உட்காந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி, ட்ரா பண்ணுற மாதிரி அழகாக டேபிள் அண்ட் சேர் செட்டப்ஸும் இருந்தது. குழந்தைங்க செக்ஷனை முடிச்சுட்டு நம்ம மற்ற ஹோம் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்கிற செக்ஷனுக்கு வந்துட்டோம். நான் இங்கே ஒரு ரக் பார்த்தேன். அது அவ்வளோ சாஃப்ட். இது வந்து அனிமல் ஃபர்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒயிட்டாக இருந்தது. கீழே போட்டு உட்கார்றதுக்கு எனக்கு மனசே வராது. பட் அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றதை அவங்களே காமிச்சிருக்காங்க. அப்படியே இந்த ஹோம் டெக்கார் செக்ஷனில் கண்டினியூ பண்ணி வந்தால் லைட்ஸ், மிரர்ஸ், ஃப்ளவர் வேசஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே இருந்த பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதனால நான் இந்த செக்ஷனில் கொஞ்சம் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் டச் பண்ணி பார்த்தாலும் இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. வீட்டில் ஃப்ளவர்ஸ் வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ரியலிஸ்டிக் பிளான்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், குச்சியிலலாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இவங்க உண்மையாகவே எல்லாத்துலேயுமே வெரைட்டி காமிச்சிருக்காங்க. இந்த பிளான்ஸில் கூட எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நார்மலாக ரோசஸ் மட்டும் இல்லாமல் லெவண்டர் பிளான்ட், ஆர்கிட்ஸ், ஃபர்ன் பிளான்ட், ஸ்கல்லன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே அந்த செக்ஷனில் நேவிகேட் பண்ணி வந்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்த ரியல் பிளான்ஸ் கூட வச்சுருக்காங்க. மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட், இதில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்து அவுட்டோர் ஃபர்னிச்சர் இருக்க ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இங்கே டிஸ்பிளேஸை கீழே மட்டும் வச்சது போக மேலேயும் ரேக்ஸில் வச்சுருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண ஐட்டத்தோடைய ப்ரைஸ் டேக்கில் ஒரு ப்ராடக்ட் கோட் இருக்கும். அதை கொண்டு வந்து இங்கே இருக்க எம்ப்ளாயி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த ஐட்டத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த செக்ஷனை பார்த்தோம். இங்கே யூஸ்ட் அண்ட் டிஸ்பிளேல இருந்த ப்ராடக்ட்ஸை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் விற்கிறாங்க. நாங்கள் வாங்க வந்த ஐட்டம்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். பில்லிங்கை முடிச்சுட்டு கபட ஹோம் டெலிவரி போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஐக்கியா இருக்க மாலை விட்டு வெளியே வந்ததும் இந்த பியூட்டிஃபுல் ரிவர் சைட் பார்க் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம். இருந்தாலும் இந்த பார்க்கை பார்த்த உடனே இங்கே கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு தோணுச்சு. எங்களை மாதிரியே நிறைய பேர் இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் போயிட்டு இருந்தாங்க. ஐக்கியாக்குள்ளே டைம் போனதே தெரியல. என்டையர் டே ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த பியூட்டிஃபுல் வியூவில் உங்களையும் ஒரு குட்டி வாக் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த சேனலில் ஆஸ்திரேலியாவை சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஸ்திரேலியா வரத்துக்கு தேவையான இமிக்ரேஷன் டிப்ஸையும் ஷேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோவில் நீங்கள் ஆஸ்திரேலியா வரத்துக்கு தேவையான விசா டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது ஒர்க் பெர்மிட் விசா, அதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். நான் இந்தியாவில் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனி மூலியமாக ஆஸ்திரேலியாவுக்கு ட்ராவல் பண்ணேன். பட் நீங்கள் இந்தியாவிலேருந்தே இங்கே இருக்க கம்பெனியில் ஜாப் அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஒன்ஸ் ஜாப் கிடைச்சதும் நீங்கள் ஒர்க் பெர்மிட் விசாவில் இங்கே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் இங்கே வேலை தேடுறதுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் ஜாப் ஸ்கில் செட்டும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் தான். இன்கேஸ் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் தட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்கில் செட்டை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு இங்கே ஈஸியாக வேலை கிடைச்சிடும். அதாவது அந்த கம்பெனிக்கு அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் செட்டில் இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்காத பட்சத்தில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. மேஜர்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், நர்ஸ், செஃப்ஸ், மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி ரோல்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. வாங்க இப்போது ஜாப் எப்படி தேடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் சீக் அண்ட் இண்டீட் இந்த 2 வெப்சைட்டில் ஜாப் தேட முடியும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஜாப் தேடும் போது உங்கள் ஜாப் டைட்டில் அண்ட் உங்களுக்கு விசா ஸ்பான்சர்ஷிப் தேவைன்றதுனால ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு ஒரு கீவேர்டும் கொடுத்து தேடலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சீக்கில் செஃப் விசா ஸ்பான்சர் அண்ட் இன் ஆல் ஆஸ்திரேலியா போட்டு தேடுறேன். 100 ஜாப்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ நான் உள்ளே போய் பார்த்தா எனக்கு இந்த ஜாபில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஜாப் எப்படி தேடணுன்றதை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கமிங் வீடியோஸில் இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் ஒர்க் விசாவோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Bye.